ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் டு 24 வோல்ட்டு கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி லாரிக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஆம்பிளிஃபையர் பண்ணியிருக்காங்க. 4392 ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது புதுசாக தான் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் வந்து எனக்கு இது ஒயரிங்கும் ப்ராப்பராக இல்லை, ப்ளஸ் ஹம்மிங்கும் வருது, கொஞ்சம் நீட்டாக பண்ணி கொடுங்க, நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் ஃப்ரெண்டு சொன்னாருன்னு சொல்கிறதுனால எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இது வந்து பிஃபோர் ஒயரிங்கு. ஆஃப்டர் ஒயரிங் நான் ஒயரிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிஃபோர் ஒயரிங் வந்து பார்த்துருப்பீங்க எப்படி இருந்ததுன்ட்டு. ஆக்சுவலி இப்போ வந்து அது 2.1 ரீஒர்க் பண்ணி நீட்டாக எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ பண்ணியிருக்கிற ஒயரிங் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆடியோ ப்ளே பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் உட்கார வச்சது 12 to 24 வோல்ட் கன்வெர்ட்டர் ஒன்று ஃபஸ்ட்டு உட்கார வச்சேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தார். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒயரிங் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது கொஞ்சம் பேக் தள்ளி இந்த இடத்துல கம்ப்ளீட்டு ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டு க்ளீனாக நீட்டாக ஃபிட் பண்ணியிருக்கோம். அப்புறமா பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு 4141 வந்து ONIC போட்டிருக்கோம். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். போர்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீ போர்டு போட்டிருக்கோம். இது பார்க்கும்போது உங்களுக்கும் தெரியும். இது பிடி பார்த்திங்கன்னா வந்து இதுவும் கிறிஸ்டல் போர்டு தான். இதுவும் 24 வோல்ட்டு தான், டியூவல் சப்ளை. இது சப்பு ப்ரீ பார்த்திங்கன்னா அதுவும் கிறிஸ்டல் தான். சப்பு வந்து எனக்கு பஞ்சு நல்லா வரணும், குவாலிட்டி கொஞ்சம் டெப்த்து நல்லா கேட்கணும்னு சொல்லியதுனால இந்த போர்டு போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா இது JBLன்னு இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா MSKன்ட்டு ஒரு டிஜிட்டல் ஆடியோன்னு ஒரு கம்பெனி. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருந்தில்லை. இதை ஃபஸ்ட் டைம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொன்னார் ஒருத்தர், டெக்னீஷியனே சொன்னார். சரி, அதனால் இந்த போர்டு போடலான்ட்டு இந்த போர்டு போட்டிருக்கோம். பார்க்கும்போது ஓவரால் உங்களுக்கே தெரியும் ஒயரிங் எப்படி இருந்திருக்குது. அது சீரியஸாக இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3-வே சுவிட்ச் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ஆக்ஸுக்கு நான் வந்து டேக்கல் சுவிட்ச் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். சிங்கிள் டேக்கல் சுவிட்ச் தான் போட்டிருக்கேன். ஏன்னா பேக் சைடு வந்து ஒரு ஆக்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்காக பெட்டராக இருக்கும். வீடுனா ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். எதனா டிவி கனெக்ட் பண்ணலாம், ஹோம் தேட்டர் கனெக்ட் பண்ணலான்ட்டு. வண்டியிலன்றதுனால இவங்க அந்தளவுக்கு நெசிட்டி இருக்காது. அதனால் இங்கே பார்த்திங்கன்னா சப்பு தனி வால்யூம் கண்ட்ரோலு, பேஸு ட்ரபிள்து. இங்கே பார்த்திங்கன்னா வால்யூமுக்கு ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு தனி வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். மாஸ்டர் வால்யூம் ஒன்று கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் ஒரு கண்ட்ரோலெல்லாம் ஃபிட் பண்ணியிருந்தாங்க. இது அசிங்கமாக தெரியுதுன்றதுக்காக நான் அதை எடுத்துகிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு LED மாத்திரம் இங்கே ஃபிட் பண்ணியிருக்கோம். ஓவரால் இதுதான் ஒயரிங்குடைய இது. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். இந்த ஒயரிங் எப்படி இருக்குதுன்றதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்க்குற உங்களுக்கு இது ஓகே இல்லை இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுடைய ஒப்பீனியன் கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்து ஒயரிங் பண்ணும்போது இன்னும் எதனா பெட்டராக பண்ண நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் கம்ப்ளீட் ஒயரிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கம்ப்ளீட் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 4 சேனல் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2.1 போதும் எனக்கு. 2 லெஃப்ட் ரைட் ஒரு சப் இருந்தாலும் நீட்டாக இருக்கும் கேட்கறதுக்குனாரு. அதனால் அவர் கேட்ட மாதிரி இந்த ஒயரிங் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் இது போல் எதனா ஒயரிங் பண்ணணும், இந்த ஆம்பிளிஃபையர் சரியாக இல்லை, அந்த மாதிரி எதனா ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் மேலே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு ஃபீட்பேக்கும் நீங்கள் கொடுக்குற எனக்கு ஒரு வார்த்தைங்களும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுடைய ஃபீட்பேக் தான் என்னுடைய மோட்டிவேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய், தேங்க்யூ.